بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபின் பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அதன் மூலமாக குர்ஆனுடைய இன்னும் ஹதீஸில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய இன்னும் பல கலைநயம் நிறைந்த அரபிகளுடைய இலக்கியங்களை பார்த்து நாம் காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையிலே அல் முக்தாராத்தை நாம் இப்பொழுது 16வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு அல்லாஹு தாலா அருளிய பெரிய ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் வழங்கிய நமக்கு ஒரு பெரிய இல்மினுடைய திறப்பு. இது ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு தரப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சேவை மிக உயர்ந்ததாக இருக்கிறது. இதன் மூலம் தீனுடைய கல்வியை, மார்க்கத்தினுடைய கல்வியை உலகம் முழுவதும் பரப்புவதற்கும், அதோடு சேர்த்து உலகத்தார்கள் அதிகமானோர் அல்ஹம்துலில்லாஹ் எளிமையான முறையிலே தீனுடைய விஷயங்களை கற்று அறிந்து கொள்வதற்கும் ஒரு எளிமையான வழியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நன்மையான காரியத்தை நாமும் சேர்ந்து செய்ய வேண்டும். இதற்காக ஒத்துழைக்க வேண்டும். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது உங்களுடைய துஆக்களின் மூலமும், உங்கள் ஆலோசனைகள் மூலமும், உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பின் மூலமும் தர வேண்டும். அதேபோல் அல்லாஹ் உங்களுக்கு அருளிருக்கக்கூடிய செல்வ செழிப்பின் மூலமும் நன்கொடைகளை தந்து இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இங்கு அதற்குரிய அடிப்படையிலே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் ஸ்கேனரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நன்கொடைகளை அனுப்பி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நன்மையும் பெற்று, குடும்பத்தில் ஆரோக்கியத்தையும் இன்னும் வரக்கத்தையும் செல்வத்திலே பெற்று அல்லாஹு தாலா நம்மை இந்த உலகிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள்? நபியினுடைய ஹிஜ்ரத்துடைய முறை என்ன? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இங்கு நமக்கு தெளிவாக இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுகிறது. அதனுடைய முதல் விஷயத்தை நாம் ஆரம்பித்தோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பமானது. அதிலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே தெளிவாக அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த விதத்தை ஆரம்பிக்கும் முன்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சொல்லை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒத்துழைக்கும் வண்ணமாக இப்னு துகன்னா என்பவர் அவர்களை பொறுப்பேற்றிருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இபாதத்தும் அவர்களுடைய திலாவத்தும் மக்களை ஈர்த்து கொண்டிருந்தது. இதனால் பொறுக்க முடியாத அந்த குறைஷுடைய தலைவர்கள் இப்னு துகன்னாவிடம், நீ உன்னுடைய ஒப்பந்தத்தை அவரிடமிருந்து திரும்ப பெற்றுவிடு என்று சொன்னவுடன் இப்னு துகன்னா செல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பேசுகிறார். அது சம்பந்தமான விஷயம் சென்ற பாடத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது. இங்கு அதை தொடர்ந்து நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இப்னு துகன்னா செல்கிறார். சென்று இது போன்று, நீ முடிந்தால் உன் வீட்டிலே அமைதியாக சப்தமின்றி ஓதுகிறாய் அல்லது அதேபோல் தொழுகிறாய் என்றால் செய்து கொள், இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் ஒப்பந்தம் என்பது சரிவாகாது. ஏன்னு சொன்னால், நீ வரம்பு மீறும் பொழுது அதன் காரணமாக அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டால் நன்றாக இருக்காது. அதே மாதிரி நானும் ஒருத்தருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை திரும்பி பெற்றுவிட்டேன் என்றால் எனக்கும் ஒரு கண்ணிய
இல்லை கௌரவ குறைச்சல். அதனால நீ என்ன செய், நீனே ஒப்பந்தத்தை திருப்பி தந்துருன்னு சொன்ன உடனே எனக்கு உன்னுடைய இது தேவையில்லை, நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லி ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, ஹபஷாவின் பயணம் மதீனாவாக மாறியது. அப்போ ஹபஷா, ரெண்டாவது ஹபஷாவுடைய பயணம் வந்து மதீனாவாக, ஹபஷாவுக்கு வேண்டிய பயணம் மதீனாவாக மாறியது. அதுக்கு பிறகு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்துட்டு இருக்காங்க. முஸ்லீம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தான் இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு நபி சொன்னாங்க, நான் உங்களுடைய ஹிஜ்ரத்துடைய ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ரெண்டு பாறைகளுக்கு, மலைகளுக்கு மத்தியில் உள்ள பாறை நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதாக மதினாவில் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். மதினாவை நோக்கி தான் ஹிஜ்ரத் இருக்கும் என்பதை சொன்னாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே பொதுவாக பல மக்கள் ஹபஷாவை நோக்கி பயணம் செய்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹபஷாவை நோக்கி சென்று விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு தங்களுடைய தயாரிப்புகளை எல்லாம் செய்து கொண்டார்கள். ஹபஷாவிற்கு செல்ல தயாராகி விட்டார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொல்ற விஷயம் என்ன, எனக்கு ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அனுமதி கிடைத்து விடும் போல் தெரிகிறது. மிக விரைவில் ஹிஜ்ரத்திற்குரிய அனுமதி கிடைச்சிரும். அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நாம் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் செஞ்சு போக வேண்டியிருக்கும். நீங்கள் என்னுடைய தோழமையோடு ஹிஜ்ரத்துக்கு வர வேண்டியிருக்கும் என்பதாக சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, சந்தோஷம் தாங்க முடியலை. அதே மாதிரி அவர் ரெண்டு ஒட்டகத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க, வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போக தேவை இருக்கும் உடனே ஒட்டகத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இலை போட்டு, அதுக்கு தீனி போட்டு 4 மாசமாக ஏறத்தாழ வளர்க்குறாங்க. சரி, இப்போ ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை சொல்கிறாங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, மத்தியான நேரம். இப்போ சொன்னவங்க அபூபக்கர்லான்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்களே இந்த நேரத்தில், பொதுவாக இந்த நேரத்தில் வரமாட்டாங்க, வந்திருக்காங்க, முகத்தில் ஒரு, அதாவது ஒரு பதட்டத்தோடு வந்திருக்க மாதிரி தெரியுது என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் அன்னாருக்கு அர்ப்பணமாகட்டுமாகன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் என்பதாக சொல்லி ஓடி வராங்க. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து அனுமதி கேட்குறாங்க. இது நபியினுடைய பெருந்தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு குணமும் இந்த ஒவ்வொரு சம்பவத்திலேயும், நபியினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் வெளியாவதை நாம் பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும், அதை நான் வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இதை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்குறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னிடத்தில் இருக்கிறவங்கள போக சொல்லுங்கிறாங்க. போக சொல்லுங்கன்ன உடனே யாரை சொல்ல, அவங்கெல்லாம் உங்களுடைய குடும்பம் தானே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்க யாரை சொல்ல, அதெல்லாம் என்னது, அவங்க உங்களுடைய குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டாவது உங்களுடைய சொன்ன உடனே அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பரவாயில்ல, சரி, இப்போ வந்து எனக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அப்போ உடனே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக்லான்னு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், அப்போ உங்களோட வர்றதுக்கு எனக்கு நீங்கள் தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் யாரை சொல்லலாம்னு சொன்ன உடனே அப்போ ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் தான் என்னோட வரப்போறீங்க. கேட்குறாங்க, உங்களோட நான் தான் வரணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் வரணும்னு சொன்ன உடனே அபூபக்கர்லானுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. உடனே சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இந்த 2 ஒட்டகத்தை நான் அதுக்காக வேண்டி வளர்த்தேன், அதில் ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, ஹிஜ்ரத்துங்கிறது தன்னுடைய பொறுத்திருந்தேன், யார்கிட்டையும் எந்த இரவலோ கடனோ இரவல் வாங்க தேவையில்லை, ஃப்ரீயாகவும் போக தேவையில்லை, நான் இதை காசுக்கு வாங்கி கொள்றேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா விதமான தயாரிப்பையும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி செய்ய ஆரம்பித்து விட்டோம். செய்து கொண்டே இருந்த, கடுமையாக வேகமாக நடந்துச்சு தயாரிப்பு. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு தோல் துருத்தியில் எடுத்து அதில் பாயை கட் பண்ணி அதில் உணவு வைக்க, இது மாதிரி அதில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அந்த துணியை, இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு துணியிலேருந்து ஒரு துண்டை கிழிச்சு செஞ்சாங்க, அதனுடைய வாயில், அதனுடைய முன்பகுதியில் கட்டி மூடிட்டாங்க.
அதனால தான் அவங்களுக்கு அது ஆத்தின் நித்தாக் என்பதாக பேர் வந்துச்சு. சரி, அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் அப்படியே கிளம்பி நினைச்சாங்க, ஜபலு நூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கார் குகைக்கு உள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் 3 நாள் ஒளிந்திருக்கிறார்கள். 3 நாள் மறைந்திருக்கிறார்கள். ஒளிந்திருக்கிறார்களோட மறைந்திருக்கிறார்கள். அவங்க 2 பேரோட யார் தூங்குறா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனாரான அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க தூங்குறாங்க. அவங்க ரொம்ப அறிவார்த்தமான, திடகாத்திரமான நல்ல வாலிபராக இருந்தார். அவர் என்ன செய்வார்? நான் இரவுல தூங்குவார். பகலில் விடியறதுக்கு முன்னாடி, விடிவு ஏற்படுறதுக்கு விடியல் வர்றதுக்கு முன்னாடி அந்த சஹருடைய நேரத்தில் என்ன செஞ்சிருவார்? ஊருக்கு மக்காவுக்கு வந்து மக்கா குறைஷியோட தூங்கி எந்திரிச்சிற மாதிரி எந்திரிச்சிருவார். எந்திரிச்சோன்னா இவங்க இங்கே தான் இருக்கிறாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா மக்களுடைய கண்கள் எல்லாம் நபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றியவங்களையும் தேடுது. குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு தேடும். அப்போ இந்த நேரத்தில் இது மாதிரி இவங்க இரவில் அங்கே படுக்கிறாங்க, பகல் விடியுக்கு முன்னாடி இங்கே வந்து படுத்துடுறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு? இவங்களோட தான் தூங்குற மாதிரி தெரியும். இவர் என்ன செய்வார்? அவங்க இந்த 2 பேர் சம்பந்தமாக என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார் என்பதை கேட்டுட்டு பிறகு என்ன செய்வாங்க? இருள் ஆனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க? போய் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேர்ட்டையும் யார்? ஹஸ்ரத் ஆமீர் இப்னு ஃபுஹைரா அப்படிங்கிறவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அடிமை. அவர் என்ன செய்வார்? தன்னுடைய ஆடுகள்ல இருந்து அந்த ஆடுகள்லேருந்து பாலை கொண்டு கொடுப்பார். அதை கொண்டு கொடுத்தோன்னே அவங்க 2 பேரோட போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த இஷாவுடைய நேரம்லாம் கழிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன செய்வார்? போய் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஆட்டை பற்றிட்டு வந்துடுவார். சரி, இப்போ இந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் அங்கே தூங்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பால் எப்படி கொடுக்குறாரு? ஒன்றும், அதாவது சும்மா பச்சை பால் ஒன்று, அதாவது சூடு பண்ணாத பாலையும் சூடு பண்ண 2 பாலையும் என்ன செய்றாங்க? கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சு அங்கே அதாவது இஷா முடிஞ்சு இரவு நேரம் ஆனது பிறகு தான் போகிறாரு. போனவுடனே என்ன செய்வார்? முதல்ல சத்தம் கொடுப்பார். ஆடை கூப்பிடுற மாதிரி சத்தம் கொடுத்த உடனே சத்தம் கொடுத்தோன்னா அவங்க வந்துடுவாங்க, வாங்கிக்கிடுவார். இப்படியே என்ன 3 இரவுகள் அவர் இந்த விஷயத்தை செய்து கொண்டே இருந்தார். அப்போ இது நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிந்திக்கும் செயலை, சிந்திக்கும் திறனை காட்டுகிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. பாருங்க, இந்த சிந்தித்து நபியினுடைய செயல்பாடை இதில் இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயத்தில் முன் அறிவிப்பு, முன் எச்சரிக்கை, எதையும் தயார் செய்து செய்தல், அடுத்தவர்களை எதிர்பார்க்காம இருக்கிறது, அல்லாஹ் மேலே முழுமையான தவக்குள் வைத்துவிட்டு நம்முடைய தயாரிப்பையும் செய்யணுங்கிற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இங்கே அந்த தலைப்பு தான் கொடுத்துருக்கோம், அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேர்ந்தெடுத்தல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்னு துகுனாவுடைய பாதுகாப்பை உதறிட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹபஷாவின் பக்கம் பயணம் செய்யணும்னு நினைச்ச அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மதீனாவின் பக்கம் பயணம் செய்யும் நிலை ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு மதியான நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றதை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி ஹிஜ்ரத்துக்காக வேண்டிய ஒட்டகத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுக்கும்போது சொந்த செலவில் தான், நான் காசுக்கு தான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துடைய அந்த முறையில் எவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுகிறார்கள் என்ற விஷயத்தையும் தெளிவாக நமக்கு விளக்கப்படுகிறது. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், தெளிவாக காண்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கங்களை தருவானாக. பாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالت عائشة رضي الله عنها. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஅதா இப்னு துகுன்னதி இலா அபி பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு துகுன்னா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் வந்தார்கள். ஃபஅதா இலைஹினா, அவர் பக்கம் வந்தார்கள். ஃபகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள். இப்னு துகுன்னா சொல்றாரு, கது அலிம்த, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து பேசுறாரு, கது அலிம்த, நீ அறிந்திருக்கிறாய், அல்லதி ஆகத்து லக அலைஹி, அல்லதி எந்த விஷயம் என்றால், ஆக்கத்து நான் ஒப்பந்தம் செய்துள்ளேன், லக்க உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், அலைஹி அல்லதினா ஒரு விஷயத்தின் மீது. ஏன்னா அப்ப அந்த விஷயத்தின் மீது நான் ஒப்பந்தம் செய்திருப்பதை நீ அறிந்திருக்கிறாய். இம்மா அன் தக்தசிர அலா தாலிக்க, விஷயமாகிறது, அன் தக்தசிர நீ சுருக்கிக் கொள்வதாக இருந்தால், அலா தாலிக்க அந்த அவைகளின் மீது, அவைகளின் மீது ஒப்பந்தம் செய்த விஷயங்களின் மீது. என்ன? நீ அமைதியாக ஓத வேண்டும், சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வச்சு ஓதணும், வீட்டுக்குள்ளே தொழ வேண்டும், இதன் மீது நீ சுருக்கிக் கொள்வதாக இருந்தால் ஓகே, நீ செய்து கொள்ளாத. இம்மா இல்லை என்றால், இம்மான இந்த இடத்துல விஷயம் அவ்வாறாகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா, அன் தர்ஜிஅ இலைய திம்மத்தி, நீ திருப்பி விடுவது, இலைய என் பக்கம், திம்மத்தி என்னுடைய
அந்த பொறுப்பேற்றலை திருப்பி விடு, என் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துரும். இன்னும் ஓதுனா அமைதியா ஓது, இல்லைன்னா திருப்பி கொடுத்துரும். ஒப்பந்தம் நமக்குள்ள வேண்டாம். இன்னி லா ஒஹிப்பு, நிச்சயமாக நான் விரும்பவில்லை, அன் தஸ்மா அல் அரபு, அரபிகள் செவியேற்பதை, அரபுடைய காதில் போய் விஷயம் விழுறத என்ன, அன்னி நிச்சயமாக நான் அஹ்ஃபர் து ஒப்பந்தத்தை முறித்து விட்டேன், ஃபி ரஜுலின் அகத்து லஹு, நான் ஒருவருக்காக, ரஜுலின்கிறது ஹூ லஹு அலமீர் ரஜுலினுக்கு போது ஒரு மனிதனுக்காக நான் ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த மனிதனிடம் நான் ஒப்பந்தத்தை முறித்து விட்டேன் என்ற விஷயத்தை அரபிகள் என் மூலம் என் விஷயத்தில் கேள்விப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை அன் தஸ்மால் அரபுனா அரபிகள் கேள்வி செவியேற்பதை, நான் ஒரு ஒப்பந்தத்தை ஒரு மனிதனுடைய விஷயத்துல அவரோட ஒப்பந்தம் செய்துவிட்டு முறித்து விட்டு என்ற விஷயத்தை கேள்விப்படுவதை நான் விரும்பவில்லை. ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஇன்னி அருத்து இலைக் ஜிவாரக், உன்னுடைய அந்த அரவணைப்பு, உன்னுடைய அந்த ஜிவார் ஒப்பந்தத்தை நான் திருப்பி விடுகிறேன். அருத்துனா நான் உன்னை திருப்பி தந்துடுறேன், உன் பக்கம் ஜிவாரக் உன்னுடைய பொறுப்பை. அரல்லா பி ஜிவாரில்லா, நான் பொருந்திக் கொள்கிறேன் பி ஜிவாரில் அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை கொண்டு, அல்லாஹுடைய உடன்படி, அல்லாஹுடைய பாதுகாப்பு, அவனுடைய அரவணைப்பை கூட நான் பொருந்திக் கொள்கிறேன் என்பதாக இப்னு துகுனாவிடம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அவங்களுடைய ஒப்பந்தத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. والنبي صلى الله عليه وسلم يومئذ بمكة, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே மக்காவில் இருந்தார்கள். அப்ப நபி மக்கால தான் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு கூறினார்கள், இன்னி நிச்சயமாக நான் உரீது காட்டப்பட்டேன், ஆராயிலிருந்து உரீது நான் காட்டப்பட்டேன், உரிய யுராலந்து வரும், தார ஹிஜ்ரத்திக்கும் உங்களுடைய ஹிஜ்ரத், நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இடம், உங்களுடைய ஹிஜ்ரத்துடைய பூமியாக, தார்னா இந்த இடத்துல வீடு, காட்ட அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வீடை காட்டப்பட்டேன். உரீது தார ஹிஜ்ரத்திக்கும் ராத்த நஹ்லின், நஹ்ல் என்பது நஹ்லத்துன் என்பதுடைய ஜமா, நஹ்லத்துனா பேரித்த மரத்துக்கு சொல்றது, நஹ்லின் என்று சொல்லும்போது பல பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டங்கள், பல பேரித்த மரங்கள். அப்போ பேரித்த மரங்களுடைய அதாவது பேரித்த மரங்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த இடமாக காட்டப்பட்டேன். பைன லாபித்தைனி ஒஹுமல் ஹர்ரதானி, லாபித்தைன் என்றாலும் பாறாங்கற்கள், அதாவது லாபித் என்றாலும் ஹர்ரத் என்ற அர்த்தம் தான், அதாவது கருங்கற்களுக்கு சொல்றது, கருங்கற்கள். அதாவது பைன லாபித்தைனி ஒஹுமல் ஹர்ரதானினா இரண்டு, அதாவது கருங்கற்கள் நிறைந்த இரண்டு பூமிக்கு மத்தியில உள்ள ஒரு நகரம். அதனுடைய ரெண்டு பக்கமும் கடுமையான கருங்கற்களால் நிரம்பி இருக்கும், அதுக்கு மத்தியில உள்ள ஒரு நகரம்தான் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய பூமி. ரெண்டு அடையாளம் சொல்லியிருக்காங்க. ஒன்று அங்கு பேரித்த மரங்கள் நிறைந்து இருக்கும், ரெண்டாவது கரும்பாறைகள் நிறைந்த பூமிக்கு, ரெண்டு கரும்பாறைகள் நிறைந்த ரெண்டு பூமிக்கு மத்தியில உள்ள ஒரு நகரம் தான். அப்ப சுத்தி என்னது, அதை சுத்தி அந்த மதீனாவை சுத்தி கடுமையான கரும்பாறைகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதான் என்னது, மதீனாவை சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருந்தாங்க. அப்ப சொல்றாங்க, ஃபஹாஜர மன் ஹாஜர கப்லல் மதீனத்தி, அப்ப ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள் யார் ஹிஜ்ரத் செய்தாரோ கப்லல் மதீனத்தி, மதீனாவிற்கு முன்பாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பாக, மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக பலர் எங்க செஞ்சாங்க, முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யும்படியாக ஏவி இருந்தார்கள். அதனால பல நபர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு ஹபஷாவுக்கு போய் இங்க தொல்லை தாங்க முடியாம அங்க போயிட்டாங்க, நஜாஷி மன்னர்கிட்ட அடைக்கலம் புகுந்திருந்தாங்க. அதுதான் அங்க சொல்றாங்க, முன்னாடி மதீனாவுக்கு முன்னால் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்திருந்தார்களோ அவரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அனுமதி கிடைச்சிச்சு. நபி ஒரஜா ஆம்மத்து மன்கான ஹாஜர பி அர்தில் ஹபஷதி இலல் மதீனத்தி, அவங்க திரும்பினார்கள், ஆம்மத்துனா பெரும் கூட்டம், மன்கான யாரெல்லாம் சென்றிருந்தார்களோ, இங்க மன்கான ஹாஜர்னா யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்திருந்தார்களோ, பி அர்தில் ஹபஷதி ஹபஷாவுடைய பூமியின் பக்கம் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்திருந்தார்களோ அவர்களில் பெரும்பாலானோர் திரும்பி விட்டனர், இலல் மதீனத்தி மதீனாவின் பக்கம் திரும்பி விட்டனர். அபூபக்கரின் கப்லல் மதீனத்தி, அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாரிப்பு செய்தார்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு முன்பாக. மதீனா போறதுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
ஹபஷாவிற்கு போறதுக்கு தயாரானார்கள். ஏனென்றால் முன்னாடி ஒரு இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துல இருந்து இப்னு துகுன்னா அவரை நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கூட்டு வந்துட்டாரு. இங்க வந்த உடனே இங்க பிரச்சனை வேற மாதிரி ஆன உடனே அங்கே இப்போ தொழுகை இதுக்கெல்லாம் தடை ஏற்பட்டுருச்சு. சரி நம்மளும் ஹபஷாவுக்கு போயிருமேங்கிற முடிவுல அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதற்குரிய தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்ததை என்ன செய்றாங்க, அதுக்கு போகணுங்கிற முடிவு எடுத்து அதுக்கு தயாரிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபகால் எங்க நோக்கி போறாங்க, ஹபஷா நோக்கி போறதுக்காக வேண்டி. ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அலா ரிஸ்லிக், அதாவது கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும் அர்த்தம். ரிஸ்லிக் என்றால் தமஹுல், நீ வந்து என்னது கொஞ்சம் பொறுத்துக்கொள். அல்லா ரிஸ்லிக்னா கொஞ்சம் பொறுமையாக இரு. தமஹுல் ரிஃப்க் மென்மை, அந்த மாதிரி சகிப்பு இதுக்கெல்லாம் சொல்றது. அப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. ஃபைனி நிச்சயமாக நான் அர்ஜு ஐ யுதன லீ ஆதரவு வைக்கிறேன், ஐ யுதன அனுமதி கொடுக்கப்படுவதை லீ எனக்கு அனுமதி, ஹிஜ்ரத்துக்காக வேண்டிய எனக்கு அனுமதி கொடுக்கப்படுவதை நான் ஆதரவு வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. ஃபகால அபூபக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வஹல் தர்ஜு ذلك بأبي أنت, நீங்களும் அதை ஆதரவு வைக்கிறீர்களா, என்னுடைய தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, நீங்களும் யா ரசூலல்லாஹ் ஆதரவு வைக்கிறீர்களா? கால நஅம், ஆமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ஃபஹபஸ அபூபக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு நஃப்ஸஹு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியஸ்ஹபஹு. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தங்களை தடுத்து கொண்டார்கள். அவசரா தடுத்துக்கிட்டாங்க, நஃப்ஸஹு தன்னை தடுத்து கொண்டார்கள், தாங்க போகாம இருந்து கொண்டாங்க. அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, லியஸ்ஹபஹு அவர்களை தோழமை கொள்வதற்காக வேண்டி, சஹிப யஸ்ஹபுனா அவங்களை பிரயாண தோழமைக்காக வேண்டி, அவர்களை அவர்களோடு இருப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னை தடுத்து கொண்டார்கள். வஅலஃப ராஹிலத்தைனி கானதா இந்தஹு வரக ஸமுரி, அப்போ அவர்கள் அதாவது அபூபக்கர் சித்திக் அவர்கள் தீனி போட்டார்கள். ராஹிலத்தைனி அவருடைய இரண்டு வாகனங்களுக்கு, கானத்தா ஐந்தஹு எந்த ஒன்று அவரிடம் ஆகியிருந்ததோ அந்த இரண்டுக்கும், வரக்க சமுரின மரத்தினுடைய இலைகளை, கானத்தா ஐந்தஹு வரக்க சமுரி வஹுவல் ஹபத்து அர்பஅத் அஷ்ஹுர். அப்போ வரக்க சமுரி அப்படின்னா, சமுர்னா என்ன சொல்றதுன்னா, அதாவது சீம கருவேல மரத்துக்கு சொல்றது. பொதுவாக முள்ளுள் அதிகமாக முள் இருக்கும், அதில் வந்து சில இலைகள் இருக்கும், அந்த இலைகளை அடிச்சுவாங்க, கம்பால் அடித்து பறித்து போடுறதுக்கு சொல்கிறது. அப்போ சமுருங்கிற வார்த்தைக்கு சீம கருவேல மரம், அதாவது பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இது முள் கொண்ட மரமாக இருக்கிறது. வஹுவல் ஹபத்து, வஹுல் ஹபத்னு என்ன, ஹபத் என்றால் என்னன்னா, பொதுவாக வந்து கம்பால் அடிக்கிறதுக்கு சொல்றது. இப்போ இலைகள் என்ன செய்யறாங்க, கம்பால் அடித்து அசாவால் அடித்து கீழே விழக்கூடிய இலைகளுக்கு ஹபத் என்பதாக சொல்லுவாங்க. அர்பாத் அஷூரின், எத்தனை மாதம் போட்டாங்க, 4 மாதங்கள் அதற்கு தீனி போட்டு வளர்த்தார்கள். அது அபூபக்கர் சித்திக் ஆனவங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுதானே என்பதாக வந்துச்சு. அதின இதான் அசல், தி என்ன அலிஃப் தால் நூன் இதான் அதனுடைய மாத்தாவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் என்னது மாற்றம் கொள்ளும். உதாரணமாக அதுக்குரிய சிலா இங்க யுதன என்பதோட, அப்ப அது என்னங்கிற வார்த்தையோட லாம் அப்படிங்கிற ஒரு சிலா வந்துச்சுன்னு சொன்னா, அங்க நம்ம அனுமதி கொடுக்குதல் என்பதாக சொல்றது, அனுமதி கொடுத்ததுக்கு சொல்றது. அதே இதுல இலா வந்துச்சுன்னு சொன்னா, யுதன அது என்ன இலா வந்துச்சுன்னு சொன்னா, அதற்கு அல்லது வந்து இலா இல்லாம லாம் வருது, இலா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது காது கொடுத்து கேட்குதல், கேட்குதலுக்கு சொல்றது. இதே அதினங்கிற வார்த்தை தஃபீலுடைய வசனம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுதானே அதீன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல அதான் சொல்லுதலுக்கு சொல்றது, அதான் கொடுக்கிறது. அதே அதீனங்கிறது இஸ்தன இஸ்திஃபாலுடைய வசனம் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு அனுமதியை தேடுதல், இஸ்தன என்பது அனுமதியை தேடுதல் என்ற அர்த்தத்தில் வரும். அப்போ இதே அதீனங்கிற வார்த்தை ஒவ்வொரு சிலா மாறும் பொழுதும் ஒரு வித்தியாசம், அதாவது அர்த்தங்கள் மாறுபடுது. இது பொதுவான அதானோட சம்பந்தப்பட்டதுனால இந்த வார்த்தையை நம்ம உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். கால இப்னு ஷிஹாப், இப்னு ஷிஹாப் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, கால உர்வத் இப்னு ஜுபைர் எனக்கு சொன்னாங்க,
உருவானா ஹஜ்ரத் ஜுபைர் ரதியுல்லானுடைய மகனார், ஆயிஷா ரதியுல்லானுடைய அக்கா மகதா அஸ்மா ரதியுல்லானுடைய மகனாருக்கு சொல்றது. சரி, ஆனா இவர் வந்து தாபி தான், சஹாபி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. நான் இவங்களுடைய அண்ணன் ஜுபைர் இப்னு அவாம், இவங்களுடைய அண்ணன் இருக்காருல அப்துல்லா இப்னு ஜுபைர், அவர்கள் சஹாபி. அப்போ இப்னு ஷிஹாப் சொன்னார்கள், யார் அவங்களுக்கு உருவா அவர்கள் அவருக்கு சொன்னதாக. உருவா சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபபைனமா நஹ்னு யௌமன், ஃபபைனமானா அந்நேரத்தில், அப்போது என்பதாக அர்த்தம் வரும். அந்த நேரத்தில், நஹ்னு நாங்கள், யௌமன் ஒரு நாள், பைனமா நஹ்னு யௌமன் அப்படின்னா அப்போது நாங்கள் ஒரு நாள், வீட்டில் நேரத்தில் அப்போதுன்னு சொல்லலாம். யௌமன் ஜுலூசுன் ஃபி பைத்தி அபிபக்ரின், அபுபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபி நஹரில் லஹீரத்தி, மதியான நேரத்திலே. அப்போ லஹீரத்னா லுஹுரி நேரத்துக்கு சொல்றது. நஹர்னா பொதுவாக என்ன சொல்றதுன்னா, அதாவது அதனுடைய பாதிக்கு சொல்றது. என்ன சொல்றது, பகலுடைய பாதி கடந்துருச்சு, அதுக்கு தான் சொல்றது நஹர் என்பதாக. அதே மாதிரி அதாவது ஜவாலுடைய ஆரம்ப நேரம், ஜவாலுடைய ஆரம்ப நேரத்துக்கு நஹரில் லஹீரத் என்பதாக சொல்றது. அப்போ அந்த அங்கே நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த இடத்துல நாங்கள் அங்கே உட்கார்ந்திருந்தோம். கால காயிலும் லி அபி பக்ரின், சொல்லக்கூடியவர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னார், அதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகன்னிஅன் ஃபி ஸாஅத்தின் லம் யகுன் யஅதீனா ஃபீஹா. அவங்க சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தகன்னியன்னா அதாவது மூடிய வண்ணமாக, முகத்தை மறைத்த வண்ணமாக, தலையை மறைத்த வண்ணமாக வந்திருக்கிறார்கள். ஃபி ஸாஅத்தின், இந்த நேரத்தில், லம் யகுன் அவர்கள் வருவதில்லை, யஅதீனா நம்மிடம், ஃபீனா ஃபீஹா அதாவது எந்த நேரத்திலே அவர்கள் நம்மிடம் வருவதில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே முகத்தை மூடியவர்களாக இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள் என்பதாக ஒருவர் அது அபூபக்கர் விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஃபீஹாங்கிறது இந்த சாஅத்தனுக்கு போகுது. சரி, ஃபீ சாஅத்தின் அப்படிங்கிறது. ஃபகால அபூபக்கர், அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபிதா உன் லஹு அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா ஜாஅ பிஹி ஃபி ஹாதிஹி ஸாஅத்தி இல்லா அம்ருன், மா ஜாஅ பிஹினா அவரை கொண்டு வந்திருக்காது, ஃபி ஹாதிஹி ஸாஅத்தி இந்த நேரத்திலே, இல்லா அம்ருன் ஏதாவது ஒரு விஷயமே தவிர, ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நேரத்தில் எந்த விஷயமும் கொண்டு வந்திருக்காது. வந்தாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபஸ்தஅதன எங்களிடம் அனுமதி கேட்டார்கள். ஃபஅதினலஹு அவருக்கு, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அப்போ அனுமதி கேட்டு வரணுங்கிற ஒரு அழகான ஒரு நல்ல பழக்கத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஃபதஹல, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையிறாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அபி பக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்ரிஜ் மன் இந்தக், உன்னிடத்துல இருக்கிறவங்கள நீ வெளியாக்கு என்பதாக சொன்ன உடனே, ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னமாஹும் அஹ்லுக்க பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நிச்சயமா அவர்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தினர் யாரெல்லாம், அதனால நீங்க எதையும் பயப்பட தேவையில்லை, எந்த விஷயம்னாலும் தெளிவாக சொல்லலாம். அவங்க எதுவுமே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நோக்கம் என்ன, ரகசியம் சின்ன ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்குது, நீங்க அவங்கள போக சொல்லுங்கன்னா, யார சொல்ல அவங்க நம்ம உங்க குடும்பத்தார்கள் தான், எல்லாமே என்னது நம்ம ஆட்கள் தான், எந்த விதமான பரப்புறதோ அந்நியர்களுக்கு உதவி செய்யறதோ கிடையாதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, அபூபக்கர் தான் சொல்றாங்க, அவர் உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் யார சொல்லலாம், என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. கால அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி கத் உதின லீ ஃபில் குரூஜி, திட்டமாக அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, லீ எனக்கு, ஃபில் குரூஜி ஹிஜ்ரத்துக்காக வெளியேறும்படி எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, ஃபகால அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸஹாபத பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், சஹாபத்னா உங்களோடு நான் தோழமையை விரும்புகின்றேன் யா ரசூலல்லாஹ், நானும் உங்களுடன் வரட்டுமா என்பதாக கேட்கிறாங்க. இப்போ சஹாபத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, உரீதுல் முசாபஹத்த முசாஹபத்தை, உங்களோட நாங்கள் தோழமை கொள்வது, அதாவது உங்களோட ஒப்புரையான தோழராக ஆதரவு சொல்றது தான் உரீதுல் முசாபா அத்துலுபுஹா, அதாவது நான் உங்களோடு தோழமையாக பிரயாணத்தில் வருவதை நான் நாடுகின்றேன் என்பது தான் அந்த இடத்துல சஹாபத்தங்கிற வார்த்தையை கொண்டு
அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பாருங்க சொல்றாங்க. அப்போ தெரியுது ஒரு வார்த்தையிலே இவ்வளோ பெரிய நயங்கள் அடங்கியிருக்குங்கிறது இந்த ஒரு வார்த்தையை கொண்டு தெரியுது. அது அபூபக்கர் தானும் அதை தான் கேட்குறாங்க. அபி அன்தனா, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் ஆம். கால அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, ஃபஹுத் பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், என் தன் என் தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இஹ்தல் இஹ்தா ராஹிலத்தைய, அதாவது இஹ்தா ராஹிலத்தைனா ஹாத்தைனி, என்னுடைய இந்த 2 வாகனங்களில் ஒன்றை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்ஸமனி, விலைக்குத்தான் வாங்குவேனே ஒழிய இரவலாக நான் பெறமாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள். அவர்களோடு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முழுமையாக தயாராகிவிட்டார்கள். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காக செல்லும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களையும் அதற்குரிய தயாரிப்புகளையும் எவ்வாறு மதீனாவை போய் சென்றடையலாம் என்ற விஷயத்தையும் வரக்கூடிய பாடங்களிலே காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.